உங்களை ஆசீர்வதிக்க, உங்க வாழ்க்கையை நல்லாக்க. உங்க தேவனுக்கு லிமிட்டே கிடையாது. ஆமென். பாருங்க, ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் லிமிட் பண்ணிட்டாங்க. ஆவியானவருக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்தையே ஸ்ட்ரக்சர் பண்ணது அவர். ஆமென், ஆமென். பிதா சொன்னதை செஞ்சு முடித்தவர் அவர். ஆமென், ஆமென். அவரை லிமிட் பண்ணிடாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி குறுகி போயிட்டோ. Don't limit my spirit. என் ஆவி குறுகி போயிடுச்சோ. ஏன்னா ஒரு மாசம் முழுவதும் மாம்சம் கொடுப்பேன்ட்டார், ஒரு மாம்சம் முழுவதும் மட்டன் சாப்பாடுறா உங்களுக்கு அப்படின்ட்டார். ஆனால் மோசே மண்டையை சொறிகிறாரு. எப்படியா வனாந்தரத்தில் எப்படியா ஒரு மாதம் இறைச்சி கொடுப்பீங்க? கடல்ல இருந்து எடுத்து போட்டாலும் இவங்களுக்கு பத்தாத அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவி குறுகி போயிடுச்சா? நீ என்ன நினைக்கிற? என் ஸ்பிரிட்டை நீ லிமிட் பண்ணாத. என்ன ஆச்சு? அந்த ஸ்பிரிட் ஒரு காத்தா மாறி அவர் எந்த டைமென்ஷன்லையும் வருவார். ஆமென். He is the wind, he is the fire. ஆமென். அவர்தான் காத்து, அவர்தான் நெருப்பு. ஆமென். எந்த நேரம் எந்த ஃபார்ம்ல வரணுமோ ஆமென். அவருக்கு இதுதான் கிடையாது. திடீர்னு பனித்துளியா வருவார், திடீர்னு பெரும் மழையா வருவார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்க வாழ்க்கையை நல்லாக்க. உங்க தேவனுக்கு லிமிட்டே கிடையாது. ஆமென்.